கைஸ் அவ்வளோதான், நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் தான் வந்து சேர்ந்துட்டோம். இங்கே பாருங்கள் மேலே கோயில். வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானுங்கள் மகி. கைஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்பியூர் பக்கத்தில் நாகமலை முருகர் கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முருகன் கோயிலுக்கு தாங்க இன்றைக்கி வந்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு குன்று மேலே அமைஞ்சிருக்கு. ஒரு 500-600 படிக்கட்டுகள் இருக்கும். இந்த மலையை தான் இன்றைக்கி நம்ம எப்படி இருக்குது அப்படின்றத போய் பார்க்க போகிறோம். இது வந்து கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா எலத்தூர் பக்கத்துலைங்க. அதாவது நம்பியூர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் எலத்தூர் பக்கத்தில் இந்த நாகமலை முருகன் கோயில் வந்து அமைஞ்சிருக்குது. இப்போ வந்து வியாழக்கிழமை, இங்கே இன்றைக்கி யாருமே வரல. காலையில் 8 மணி. இப்போ நான் மட்டும்தான் இருக்கேன். ஒருத்தர் மட்டும்தான் மேலே ஏறணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இன்றைக்கின்னு பார்த்து யாரும் வரல. இங்கே என்ட்ரன்ஸில் இப்போ நின்றுருக்கேன். இங்கே ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், அதாவது முருகரோட 6 படை வீடுகளில் இருக்கக்கூடிய அத்தனை முருகர் சிலைகளும் இங்கே வந்து வச்சுருக்காங்க பாருங்கள். ஒன்று வந்து திருப்பரங்குன்றம், 2வது படை வீடாக திருச்செந்தூர் முருகன். ஸோ இது வந்து 3வது படை வீடு பழனி ஆண்டவர் பாருங்க. இதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 5வதாக திருத்தணியில் இந்த மாதிரி காட்சி தராரு அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு. அதுக்கப்புறம் 6வது மலை பழமுதிர் சோலையில் மட்டும்தான் வள்ளி தெய்வானையோட முருகர் வந்து காட்சி தராப்பில். அதையும் இங்கே தத்ரூபமாக வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்து நம்ம விநாயகரை தரிசிச்சுட்டு அப்படியே மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணலாம். கைஸ் அப்படியே நம்ம கீழே சாமியெல்லாம் கும்பிட்டு இப்போ மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். காலையில் ஒரு 8 மணி. நல்லா சுருன்னு வெயில் அடிக்குது. கோயில் நடை வந்து சாத்தியிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா யாருமே இல்லைனால கண்டிப்பாக சாத்தியிருக்கோம். நம்ம எப்படி இருக்குது அப்படின்றத மட்டும் உங்களுக்கு காட்டிடலாம் அப்படின்றதுக்காக போயிட்டுருக்கேன். பாருங்கள் பாருங்கள். ஸோ இதான் வந்து இப்போ நம்ம நின்றிருந்த இடம். பின்னாடியெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். மரம், செடி, கொடி. இப்போ அப்படியே நம்ம மேலே ஏறிட்டுருக்கோம் செங்குத்தா. மோஸ்ட்டாக இந்த மலை நாகமலை அப்படின்ற ஏன் அழைக்கிறாங்க அப்படின்னா, 5 தலை நாகம் போலவே இந்த மலை காட்சி தருது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இங்கேயே இழைக்குது. காலையிலேயே அவசரமாக கிளம்பி வந்தேங்க. முருகரோட வேலெல்லாம் பாருங்கள். முருகா ஆனால் இந்த மலை வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல. ஒரு வீடியோ போட்டு உங்களுக்கு காட்டுவோம் அப்படின்றனால எடுத்துகிட்ருக்கேன். பூசாரியாக யாருன்னு தெரில. ஆமாங்கன்றாங்க கீழே. சப்போஸ் அவராக இருந்தால் நல்ல விஷயம். ஓகே கைஸ், எனக்கு கொஞ்சம் தூரம் மேலே போயிட்டு அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் அப்படியே நம்ம மேலே ஏறிட்டு வந்துட்டு இருந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன முருகர் சிலை மாதிரி ஒன்று இருக்குங்க. இருங்க காட்டுறேன். இங்கே பாருங்களேன், வேல் வச்சுட்டு அழகாக நிற்கிறாப்புல. இங்கே ஒரு மரப்பொம்மை கூட இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே இங்கே வந்து உச்சி மகா கணபதி அப்படின்ற மாதிரி விநாயகர் வந்து இருக்காப்புல. இங்கே பாருங்கள். ஸோ இங்கே வந்து சைடில் ஒரு வழி கீழே போகுது. எனக்கு தெரிஞ்சு இந்த வழியாகவும் மேலே வரலான்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம அப்படியே வரவங்கெல்லாம் இங்கே அப்படியே வெயிட் பண்ணிட்டு தண்ணி வேணும் அப்படின்னா தண்ணி குடிச்சிட்டு அப்படியே மேலே போகலாம். தண்ணி வருது இங்கே பாருங்கள். இங்கே ஒரு ஆவுடை இருக்குது, ஆனால் லிங்கத்தை காணோம். இப்போ அப்படியே நம்ம மேலே ஏற போகிறோங்க. அங்கே பாருங்கள் எப்படி இருக்காருன்ட்டு. மழை தெரியுதா? அழகாக இருக்குங்க.
நம்ம அப்படியே மலை ஏறிட்டு இருக்கோம், மலையை சுற்றியும் அப்படியே மயில் கத்திகிட்டே இருக்குதுங்க. அது கத்துறது இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவ் வைப் ஆகுது. பரவாயில்ல, நிறைய பேர் இருந்திருந்தாலும் அந்த ஒரு ரஷ் இருந்திருக்கும் கசகசான்னு. பட் ஆனால் இப்போ தனியாக ஏறுறதுனால அப்படியே நீட்டாக ஏறிட்டுருக்கோம். நம்மளால் முருகரை தான் பார்க்க முடியாது, இருந்தாலும் மேலே போய் அந்த வியூவெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றதையும், அந்த கோயில் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். ஓம் முருகா. கைஸ் அவ்வளோதான், நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் தான் வந்து சேர்ந்துட்டோம். இங்கே பாருங்கள் மேலே கோயில். சடன்னு ஏறிட்டேங்க. கிட்டத்தட்ட நிற்காமல் ஏறினா ஒரு 20 நிமிஷம் அந்த டைமில் ஏறிடலாம் சல்லுன்னு. பரவாயில்ல, நான் வந்து தண்ணி கொண்டு வரலையே அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டிருந்தேன். பட் ஆனால் நம்மளுக்கு தண்ணியெல்லாம் தாவிக்கலைங்க, அப்படியே மேலே ஏறிட்டுருக்கோம். மேலே தண்ணி வந்தால் அங்கே போய் குடிப்போம். கைஸ் இங்கே பாருங்கள், இதான் கோயில். நம்ம ரீச் பண்ணிட்டோம். மேலே பார்த்தீங்கன்னா ஓம் முருகா வாசாமி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இங்கே போகிற வழியில் படிக்கட்டில் பாருங்கள், குழந்தை வர்றதுக்கு இதெல்லாம் கட்டியிருக்காங்க. படி ஒரு வழியாக வந்துட்டேங்க. இங்கே பாருங்கள், பொன்னாகமலை சுப்பிரமணிய சுவாமி கோயில். இங்கே ஓம் முருகா அப்படின்ற போட். கைஸ் நம்ம உள்ளே வந்துட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி போட்டி இருக்குது, ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய முருகரை வந்து நம்மளால் பார்க்க முடியும். இங்கே பாருங்கள், அழகாக இருக்கிறாருங்களா. அப்படியே மேலே பார்த்திங்கன்னா ஒரு வாசகம், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அவ்வளோதான். இந்த கோயிலில் மொத்தம் ஒரு சின்ன கோயில், ஒரு சின்ன மலையில் அழகான ஒரு கோயில். சுற்றி வியூலாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு, தாறுமாறாக இருக்கும். இதுக்காகவே இங்கே வரலாங்க. அப்பா, இங்கேருந்து பார்க்கும்போது அங்கே தூரத்தில் ஒரு குளம், அதுக்கப்புறம் அந்த ஊர், தென்னை மரத்தோடு இருக்கிற காடு, பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு, வேறு மாதிரி இல்லை. அப்படியே இந்த பக்கம் கோயில். ஒன் டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். செவ்வாய்க்கிழமை சஷ்டி கிருத்திகை அமாவாசை பௌர்ணமி டைமில் பூசாரி இருப்பாப்பிள்ளைங்க. இப்போ வந்து தெரியப்படுத்துறதுக்காக நான் வந்திருக்கேன். சப்போஸ் நீங்கள் வர மாதிரி இருந்தீங்கன்னா ஸ்பெஷல் டைம்ஸில் வாங்க உள்ளே போய் ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு கிளம்பலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து மேலே இருக்கிற முருகர் எப்படி இருக்கார் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நாளை பின்ன யாராவது இந்த நம்பியூர் சைடு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மலையை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வந்து இது யாருக்கும் மோஸ்ட்டாக அவ்வளோக்கா தெரியாது. இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மலைங்க. அதாவது கல்யாணம் ஆகாதவங்கெல்லாம் இங்கே வந்து கும்பிட்டு போனால் டக்குன்னு கல்யாணம் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே சமயம் நிறைய பேர் கல்யாணம் பண்ணுறதுக்கும் இந்த மலைக்கு வந்திருக்காங்களாம். அதனால் யாராவது நீங்கள் சப்போஸ் இங்கே டக்குன்னு வரணும்னு தோணுச்சுன்னா கிளம்பி வந்துடுங்க. எனக்கு வந்து திடீர்னு தோணுச்சு, சரி போகலாம் அப்படின்றதுனால காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு கிளம்பி நான் அப்படியே வந்துட்டேன். நம்ம அங்கேருந்து வர்றதுக்கு டைம் ஆயிடுச்சு. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், சுற்றி முற்றிலும் அமைதியான ஒரு சூழல். அப்படியே உட்காந்துட்டு இப்போ நம்ம தரிசிச்சுட்டு கீழே இறங்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல பதிவோட அடுத்த வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நான் மகி.